உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் கோடி நன்மை தரும் சோமவார விரதத்தின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது இரண்டாம் பகுதி. முந்தைய பகுதியில் சோமவார விரதத்தை யார் யார் கடைபிடித்தார்கள், அதனால் என்ன பலன் பெற்றார்கள் என்பதை அறிந்தீர்கள். இந்த பகுதியில் இன்னும் யார் யார் சோமவார விரதத்தை கடைபிடித்தார்கள், அதனால் என்ன நன்மை பெற்றார்கள், அத்துடன் சோமவார விரதத்தை எப்படி முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்கிறது கந்த புராணம் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம். கீச்சகன் என்ற ஒரு அந்தணன் பல இடங்களில் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான். இறைவனே உலகம், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. எது தர வேண்டுமோ அது நிச்சயம் இறைவன் தன் பக்தர்களுக்கு தருவார் என்று நம்பிக்கையுடன் சோமவார விரதம் இருந்தான். அதன் பலனாக அவனுக்கு பிச்சை அளித்தவர்களே அவனிடம் உதவி கேட்கும் அளவிற்கு செல்வ வசதியோடு வாழ்க்கை அமைந்தது என்கிறது கந்த புராணம். அதே போல தன்னை அறியாமல் சோமவார விரதத்தை கடைபிடித்ததனால் அரசனையே நண்பனாக்கி அரசபோக வாழ்க்கை வாழ்ந்தான் திருடன். அவனை பற்றி அறியலாமா? விரடன் என்ற கல்வன் அவன் எல்லா இடத்திலும் திருடி தன் வாழ்க்கையை சுகபோகமாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அரண்மனையிலேயே அவனுடைய கைவரிசையை காட்டிவிட்டான். விடுவாரா அரசர்? ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனையே கடித்தது போல் என் அரண்மனையிலேயே அவன் வேலையை காட்டிவிட்டான். அந்த திருடனை பிடித்து வாருங்கள் என்று ஆணையிட்டான். 4 திக்கிலும் காவலர்கள் தேடினார்கள். காவலர்கள் தேடுவதை அறிந்த விரடன் ஒரு காட்டில் தஞ்சமடைந்தான். அங்கு சமைத்த உணவு எதுவும் இல்லாததனால் காய்கனிகளை பறித்து சாப்பிட்டு வந்தான். அந்த சமயம் மகாராஜாவின் மகள் அரண்மனை பாதையை மறந்தாள். காட்டு வழியாக வந்துட்டாங்க. இதை கண்ட விரடன், பாவம், ஒரு பெண் வழி தெரியாம தவிக்கிறாளே என்று கல்லுக்குள் ஈரம் இருப்பது போல அந்த திருடனுக்குள்ளும் நல்ல எண்ணம் இருந்ததுங்க. அதனால அந்த பெண்ணை விசாரித்தாங்க. அவள் இளவரசி என்பதை தெரிந்து கொண்டு அரண்மனைக்கு அழைத்து சென்றான். அரசரிடம் மாட்டினால் தான் உயிர் போவது நிச்சயம் என்பதை தெரிந்தும் அவளின் தந்தையான அரசரின் முன் வந்து நின்றான் திருடன். நடந்ததை விளக்கமாக தன்னிடம் சொன்னார் இளவரசி. அதை பொறுமையாக கேட்ட அரசன், மறப்போம் மன்னிப்போம் என்ற உயர்ந்த குணம்தான் மனித குணமாகும். ஆகவே உன்னை மன்னித்து விடுகின்றேன். நல்ல வேலை கிடைக்காத காரணத்தால் திருடன் ஆனேன் என்றாய். இனி உன் வாழ்க்கையில் வறுமையே அண்டாது. உனக்கு அரச பணியும் பொன்னும் பொருளும் தருகிறேன் என்று பேச்சோடு இல்லாமல் அரசர் செயலிலும் காட்டினார். கடுகு அளவு கூட புண்ணியம் செய்யாதவன் மலையளவு பாவச் செயலை செய்பவன், அதுவும் சுமங்கலி பெண் என்று கூட பாராமல் மாங்கல்யத்தை பறிக்கும் படு பாதகன். அந்த கல்வன் விரடனுக்கு எப்படி குருட்டு அதிர்ஷ்டம் அடித்தது என்று ஊர் மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். அதை கேட்ட ஒரு சன்னியாசி, அந்த திருடன் சோமவாரத்தில் மலையில் குளித்து சமைத்த உணவை அருந்தாமல் காட்டில் கிடைத்த காய்கனிகளை சாப்பிட்டு நடு ஜாமத்தில் வில்வ மரத்தின் மேல் ஏறி இலைகளை பறித்து அந்த மரத்தின் கீழ் இருந்த லிங்கத்தின் மேல் தன் பக்தியை செலுத்தி சுபிட்சத்தை கண்டான். அவன் தேன் இனிக்கும் என்று தெரியாமல் சாப்பிட்டாலும் அது இனிக்கத்தானே செய்யும். அதே போல் சோமவார விரதத்தின் மகிமை தெரியாமல் சோமவார விரதத்தை கடைபிடித்ததனால் அவனுக்கு ஏற்றம் ஏற்பட்டது என்றார் அந்த சன்னியாசி. சோமவார விரதத்தை கடைபிடித்தவர்களின் வாழ்க்கையில் நல்ல ஏற்றமும் நல்ல மாற்றமும் வருவதை தெரிந்து கொண்டீர்கள். சரி, இந்த மகத்துவம் வாய்ந்த சோமவார விரதத்தை எப்படி முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கந்த புராணம் சொல்கிறது. திங்கட்கிழமையில் விடியற் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு முதலில் சிவனை வணங்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு வில்வ இலையும் அம்மனுக்கு குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். அத்துடன் கோவிலுக்கு வரும் அன்பர்களுக்கு உங்களால் முடிந்த பிரசாதங்களை வழங்க வேண்டும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும். அவர்களை சிவனாகவும் பார்வதியாகவும் மனதால் நினைக்க வேண்டும். இப்படி முறையாக விரதத்தை கடைபிடித்தால் ஈசனுக்கு பிரியமானவர்களாக மாறுவோம். இதனால் அனைத்து செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு இன்னல்கள் இல்லாமல் வாழ்வோம் என்கிறது கந்த புராணம். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா. நன்றி, வணக்கம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய பக்தி planet.com பாருங்கள்.